Hi friends, welcome to Asif's Day Out. இன்னைக்கு வந்து ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அடிக்கடி இட்லி தோசை சாப்பிட்டே கொஞ்சம் போர் அடிச்சிடுச்சு. அதனால் இன்றைக்கி டின்னருக்கு வந்து மஷ்ரூமும் கார்னும் வச்சு ஒரு ரெசிபி ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இந்த ரெசிபி வந்து சப்பாத்திலாம் நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சப்பாத்தி தான் சாப்பிட்லான்னு இருக்கோம். இது வந்து மஷ்ரூமும் கார்னும் வச்சு பண்ணுற ஒரு ஃப்ரை டைப்பான ரெசிபி. வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த மஷ்ரூம் கார்ன் பெப்பர் ஃப்ரை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இங்கே வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை வந்து சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன், சாப் பண்ணி. அப்புறம் இஞ்சி பூண்டு அது வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் நம்மளுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள், முக்கியமான பொருட்கள் சொல்லலாம். மஷ்ரூம் நான் வந்து ஒரு 200 கிராம் வந்து வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கார்ன், ஸ்வீட் கார்ன். அப்புறம் ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரகத்தூள், மிளகுத்தூள், பெப்பர், கொத்தமல்லி தூள், மஞ்சள், அப்புறம் உப்பு, அப்புறம் கொஞ்சம் பட்டரும் யூஸ் பண்ணுவேன். பொருள்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செய்ய ஆரம்பிக்க வேண்டியது தான். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு, ஆயிலும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து ஆனியனும் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுறணும். அதை ஆனியன்ஸ் வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கி விட்டால் அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அந்த டைம் வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து பொடியாக நறுக்கி வச்சுருந்தோம்ல இஞ்சியும் பூண்டும், ஸோ அதை வந்து இப்போது சேர்த்துடணும். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இது வந்து பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை வச்சுருந்தோம். ஸோ கருவேப்பிலை வந்து இப்போது ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்த காளான் அல்லது மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம சேர்த்துட்டு இதையும் நம்ம வந்து வதக்கி விடணும். காளான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே குக் ஆகிடும். அதனால் ஒரு 3 to 5 மினிட்ஸ் வந்து நம்ம வதக்கிக்கலாம். அதை இப்போ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்வீட் கார்ன் வச்சுருந்தோம். ஸோ அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு. அப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் மஞ்சள் தூள், சீரகத்தூள், அப்புறம் மல்லித்தூள், ஸோ இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே வந்து 1 ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் சேர்த்துட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் மசாலா டைப்பில் வேணும்னா வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து எல்லாத்தையும் திருப்பி ஒன்றா வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறமா இந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு. பெப்பர் ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். இந்த டிஷ்க்கு வேணுன்னா உங்களுக்கு கரம் மசாலா வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா. ஸோ அது வேண்டான்ற பட்சத்தில் டேரெக்டாக வந்து நீங்கள் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் வந்து ஒரு ஆப்ஷனல் தான், அது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்னிஷிங்காக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம அந்த சூடுலேயே வச்சுருந்தோன்னா அது நல்லா ட்ரை ஆகி இந்த மாதிரி ஒரு ஃப்ரை டைப்பில் இருக்கும். இது வந்து சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும்.
இப்போ பண்ண அந்த மஷ்ரூம் கார்ன் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடியாக இருக்குது சப்பாத்தியோட. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. See you in another great video. Bye.